மாண்புமிகு சகோதர சகோதரிகளே, அனைவருக்கும் ஐமீடியா நியூஸ் சார்பாக இனிய குடியரசு தின நல்வாழ்த்துக்கள். இன்று நாம் கொண்டாடுவது ஒரு சாதாரண தேசிய விழா அல்ல. மக்கள் அதிகாரம், அரசு அதிகாரமாக மாறிய நாள் இன்று. இந்தியாவின் உண்மையான அரசியல் பிறந்த நாள். 1947 நாம் சுதந்திரம் பெற்றோம். ஆனால் 1950 ஜனவரி 26 தான் இந்த நாடு உண்மையான அர்த்தத்தில் மக்களின் குடியரசு ஆனது. அரசர்கள் இல்லை, அடக்குமுறைகள் இல்லை. இந்த நாட்டின் உச்ச அதிகாரம் மக்களுக்கு என்ற அரசியலமைப்பு அறிவித்த நாள்தான் குடியரசு தினம். இந்திய அரசியலமைப்பு ஒரு சட்ட புத்தகம் மட்டுமல்ல, அது ஒடுக்கப்பட்ட மக்களின் கவசம். பெண்களின் மரியாதை, சிறுபான்மையினரின் பாதுகாப்பு, உழைப்பாளர்களின் உரிமை, சமத்துவம், சுதந்திரம், சகோதரத்துவம், இந்த 3 தூண்களின் மீதே நம் குடியரசு நின்று கொண்டிருக்கிறது. ஆனால் இன்று நாம் ஒரு முக்கியமான கேள்வியை கேட்க வேண்டும். இந்த அரசியலமைப்பு எல்லோருக்கும் சமமாக செயல்படுகிறதா? உரிமைகள் பாதுகாக்கப்படுகிறதா? கருத்து சொல்வோர் பாதுகாப்பாக இருக்கிறார்களா? இந்த கேள்விகளை கேட்பதே ஒரு உண்மையான குடியரசு மகனின் மிகப்பெரிய கடமை. அதனால்தான் ஐமீடியா நியூஸ் அரசின் செய்திகளை மட்டும் வாசிக்கும் ஊடகம் அல்ல, அதிகாரத்தை கேள்வி கேட்கும் குரல். அநீதியை வெளிச்சத்திற்கு கொண்டு வர, ஊழலை மக்கள் முன் நிறுத்த, பயமின்றி உண்மையை பேச, விழிப்புணர்வே ஜனநாயகத்தின் ஆயுதம் என்பதே எங்கள் நம்பிக்கை. குடியரசு தினம் கொடி ஏற்றத்தோடு முடிந்துவிடக்கூடாது. இன்று நாம் எடுக்க வேண்டிய உறுதிமொழி: அநீதியை கண்டால் மௌனம் காக்க மாட்டோம், உரிமைகள் பறிக்கப்பட்டால் கேள்வி கேட்போம், உண்மையை பேச பயப்பட மாட்டோம். இளைஞர்களே, உங்கள் வாக்கு ஒரு சக்தி, உங்கள் குரல் ஒரு போராட்டம், உங்கள் விழிப்புணர்வே இந்த நாட்டின் எதிர்காலம். ஜனநாயகம் பாதுகாக்கப்படும் போது தான் குடியரசு உயிருடன் இருக்கும். இந்திய குடியரசு வாழ்க, அரசியலமைப்பு வாழ்க, மக்கள் அதிகாரம் வெல்லட்டும். ஐமீடியா நியூஸ் சார்பாக மீண்டும் அனைவருக்கும் இனிய குடியரசு தின நல்வாழ்த்துக்கள்.